மகேஷ், தற்போது இந்த ஆய்வுப் பணிகள் ஒருபுறம் நடைபெறக்கூடிய சூழல்ல சேதங்கள் குறித்தான கணக்கீடும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. மத்திய அரசிடம் தமிழக அரசு நிவாரண உதவிகளை கோரியிருக்கு. எவ்வளவு நிவாரணம் தேவைப்படும் என தமிழக அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கா? அதே மாதிரி இதை மாநில பேரிடராக அறிவிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில கூட குறிப்பிட்டிருந்தாரு. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசிடம் என்னென்ன கோரிக்கைகளாம் வைத்திருக்கார்? நிச்சயமாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கண்டிப்பாக நிதியை மாநில அரசுக்கு முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்பதால் பிரதமர் அவரிடம் நேரடியாக சந்திக்கும் பொழுது தெரிவித்திருந்தார். மொத்தமாக பேரிடர் காலத்திலும் அதுபோல இந்த பாதிப்பு அனைத்தும் சரி செய்வதற்காக குறைஞ்சபட்சமாக 12,000 கோடி ரூபாய் வரை தேவைப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தெரிவித்திருந்தார். ஆனால் இந்திய அரசானது இதுவரை 1000 கோடி ரூபாய் மட்டும்தான் ஏற்கனவே விடுவித்திருந்தது. ஆனாலும் அது தமிழகத்திற்கு தேவையான நிதி அல்ல, முழுமையான நிதியை அளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஏற்கனவே சென்னையில வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது மத்திய குழுவினர் 6 பேர் வருகை தந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல விரிவா பார்வையிட்டு பாதிப்பு சேத நிலவரங்களை கணக்கிட்டு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம கூட 4 மாவட்டம், குறிப்பா தென் தமிழகத்துடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் காரணமாக மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக நேற்று இரவு மத்திய குழு 6 பேரை சேர்ந்த மத்திய குழுவினர் மீண்டும் தமிழகத்துக்கு வருகை தந்து மதுரை விமானத்திற்கு சென்று அங்கிருந்து கணக்கீட்டு பணியில அவங்க ஈடுபட இருப்பதாக முதல் கட்ட தகவலாக கிடைக்கிறது. தொடர்ச்சியாகவே வெள்ள பாதிப்புகள் தமிழகத்துல அதிக அளவில் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மத்திய அரசிடமிருந்து 12,000 கோடி ரூபாய் வரை தமிழ்நாடு அரசு நிவாரண நிதியாக கேட்டிருப்பதுதான் தகவலாக பார்க்க முடியுது. மேலும் சேத விவரங்கள் என்னென்ன என்பதுதான் மழையினுடைய தாக்கம் குறைந்து வெள்ளம் வடிய இருக்கக்கூடிய சூழ்நிலை சேத விவரமானது வருவாய்த்துறை மூலமாக விரிவாக கணக்கிடப்பட்டு வருவதாக நேற்று செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தெரிவித்தால், மக்களுக்கு தொடர்ந்து ஹெலிகாப்டர்கள் மூலமாக உணவுப் பொட்டலங்கள், அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதும் படகுகள் மூலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதுதான் அவர் செய்தியாளர் மூலமாக தெரிவித்தது பார்க்க முடிகிறது. மகேஷ், கனமழை வெள்ளம் பாதித்த 4 மாவட்டங்கள்ல மீட்பு பணிகளுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை, கனமழை ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை மீட்டுக் கொண்டு வர என்னென்ன ஏற்பாடுகள் களத்தில் செய்யப்பட்டிருக்கு? அது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரப்படி தென்காசி மாவட்டத்துல முழுமையா மின் விநியோகமானது வழங்கப்பட்டிருக்குதா தலைமைச் செயலர் சொல்லியிருந்தாங்க. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் முழுமையா மின்சாரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியை பொறுத்தவரை 60% மின்சாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஏனைய இடங்களுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய பணிகள்ல மின்சார வாரியம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா தூத்துக்குடியை பொறுத்தவரையும் கடுமையான வெள்ளப்பெருக்கும் மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் அங்கு மழைநீர் பல்வேறு இடங்கள்ல அதிக அளவு தேங்கி இருப்பதாகவும் அது வடியாத சூழ்நிலையாலும் துணை மின் நிலையங்கள் அனைத்தும் நீர்ல முழுகி இருப்பதன் காரணமும் மின்சாரம் வழங்க முடியாது. அப்படி வழங்கினா மக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அபாயம் இருப்பதனால பொறுமையா தான் அதை சீர் செய்ய முடியும். எல்லா மாவட்டங்களும் போல தூத்துக்குடியோட பாதிப்பு என்று கணக்கிட முடியாது. குறிப்பா சென்னையில வந்த வெள்ளத்தையும் அதே போல சென்னையில வந்த மழையினோட தாக்கத்தையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட தாக்கத்தையும் ஒன்றா இணைத்து பார்க்க முடியாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது படிப்படியாக இயல்பு நிலை திரும்புவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் வருவாய்த்துறை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு அரசு இயந்திரங்கள் தொடர்ச்சியாக பணிகளை செய்து வரக்கூடிய சூழ்நிலை பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை திரும்புவதற்கு ஏறக்குறைய சுமார் 1 வாரத்துக்கு மேலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கணக்கிடப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. மேலும் அந்த மாவட்டத்துல பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக காரணமாக பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கி இருப்பதாகவும் நிவாரண மையங்கள்ல சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டு இருப்பதாகவும் 16,000க்கும் மேற்பட்ட உணவுப் பொட்டங்கள் நாள்தோறும் விநியோகிக்கப்பட்டு இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்காக அனைத்து துறைகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதால் அரசினுடைய தகவலாக நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது பார்க்க முடிகிறது. மகேஷ், இந்த 4 மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்களுடைய நிவாரணம் வழங்கப்படுவதற்கு மேலும் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? அது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க.
சென்னையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மழையினுடைய வெள்ள நீர் வடிந்த பிறகுதான் கணக்கெடுப்பு பணி தொடங்கி கூட்டுறவுத்துறை மூலமோ வருவாய்த்துறை மூலமோ இணைந்து மக்களுக்கு ரேஷன் அட்டைகள் மூலமாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்து அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேளச்சேரியில அந்த 6000 ரூபாய் வழங்கக்கூடிய பணியை தொடங்கி வச்சாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய 4 மாவட்டங்கள்ல இது போன்ற பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் துயர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை. நிச்சயமாக தமிழ்நாடு அரசு அது குறித்து பரிசீலித்து நிவாரண தொகை வழங்கப்படும் என தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவே ஏற்கனவே தெரிவித்திருக்கார். ஆனால பொறுமையா தான் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணி மக்களுக்கு இப்போதைக்கு தேவை குடிநீர், உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதுதான் முதல் பணி. அதன் பிறகுதான் கணக்கெடுப்பு பணியானது நடைபெறும். ஏனால் சென்னையோட பாதிப்பு வேற, தூத்துக்குடி திருநெல்வேலியோட பாதிப்பு வேற. ஆனா நிச்சயமா கணக்கெடுப்பு பணியானது இந்த வெள்ள நீர் வடிந்த பிறகுதான் அது முழுமையாக தொடரும். கால்நடைகளுக்கு தனி கணக்கெடுப்பும், அதே போல உடைமைகளுக்கு தனி கணக்கெடுப்பும், இடிந்து விழுந்த வீடுகளுக்கு தனி கணக்கெடுப்பும், மனித உயிர்கள் இருந்த அவர்களுடைய குடும்பத்தினரிடம் விசாரணை செய்து அதற்கு தனி இழப்பீடும் உள்ளிட்ட பல்வேறு வகையில தனித்தனியாக அறிக்கை தயார் செய்து எவ்வளவு ரூபாய் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. சென்னைக்கு 6000 ரூபாய் என்னும் பொழுது பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் எவ்வளவு என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. மக்களுடைய கோரிக்கைகள் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விரிவான ஒரு நிவாரண தொகையை அளிக்கும் என்பதுதான் எதிர்பார்க்க முடிகிறது. மகேஷ், இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சூழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மாநில பேரிடர் மீட்பு படை கட்டுப்பாட்டு மையத்திற்கு எத்தனை புகார்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த புகார்களுக்கான சரி செய்யும் பணிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கா? அது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக மாநிலத்தினுடைய அவசர கட்டுப்பாட்டு அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவிற்கு நேரடியாக பல்வேறு அழைப்புகள் சென்றிருந்தாலும் அந்த மாவட்டங்கள்ல வெள்ளம் பாதிப்பு காரணமாக மின் தொடர்பும் அதே போல தொலைத்தொடர்பும் முற்றிலும் செயலிழந்தது காரணமாக பொதுமக்கள் யாரும் அரசு நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இடர்பான சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாகவும் பல்வேறு ஊடகங்கள் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கியும் நம்முடைய செய்திக்குழு நியூஸ் 7 செய்திக்குழுவும் களத்தில் இறங்கி மக்களுக்காக பணி செய்து அங்கு ஏற்பட்ட பாதிப்புகளை உடனுக்குடன் அரசுக்கு செய்தி வாயிலாக கொண்டு சேர்த்த விதமாக தேசிய மீட்பு படையை சேர்ந்த பல்வேறு குழுக்களும், மாநில பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த பல்வேறு குழுக்களும் திருநெல்வேலி அதே போல தூத்துக்குடி மாவட்டத்துல நம்முடைய செய்திகளை பின்பற்றி அவர்கள் மக்களை மீட்கக்கூடிய பணியில கடந்த சில நாட்களாக ஈடுபட்டு வருவதான் பார்க்க முடியுது. மேலும் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல சிக்கியிருந்த ரயிலில் இருந்த 500 பயணிகளை நேற்று இரவு மாநில அரசும் அதே போல ரயில்வே துறை சார்பாக இணைந்து அந்த மக்களை காப்பாற்றி அவர்கள் ரயில் பணிகளை மாற்று ரயில் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணியும் ஒரு புறம் நடந்தது. அந்த செய்தியின் எதிரொலியாக பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியல, அவங்கள படகுகள் மூலமாக அரசு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையும் பார்க்க முடியுது. கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றி ஹெலிகாப்டர் மூலமாக மதுரைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் களத்தில் மனிதநேயத்தோடு கைகோத்த பல்வேறு அரசு இயந்திரமும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக பல்வேறு களப்பணிகளை அங்கு பார்க்க முடிகிறது. வெள்ளம் என்பது அபாயகரமாக இருந்தாலும் தமிழகத்துடைய தலைமைச் செயலர் சொன்னது போல வானிலை சொல்லி இருந்தாலும் அதனுடைய வீரியமானது அதிகமாக இருந்தது. அதனை எதிர்கொள்ள முடியவில்லை. இருந்த பொழுதும் மக்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம், அவர்களை காப்பாற்றக்கூடிய பணிகள் தான் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லாங்க. இருந்த பொழுதும் உடனடி போர்க்கால அடிப்படையில மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உரிய முறையில கிடைக்க வேண்டும் என்பது அப்பகுதியினுடைய மக்களுடைய விரிவான கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு 4 மாவட்ட வெள்ள பாதிப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற விவரங்களை உடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்டும் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.